இன்னைக்கு நம்ம வந்து பன்னிக்கறியில் கிடைக்கிற கொழுப்பை வச்சு அதை உருக்கி எண்ணெய் ஆக்கி அதோட யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். பன்றி கொழுப்பு இது வந்து நம்ம பன்னியோட அடி வயிற்றுலேருந்து எடுத்தது. அந்த காலத்துலேருந்து இது செஞ்ச முறை தான். கூடல தான் நிறைய மக்கள் மறந்துட்டாங்க. இதில் வச்சு பலகாரம்னா செஞ்ச காலம் அந்த காலம். எங்கள் பாட்டி காலத்துலலாம் இதை வச்சு பலகாரமே செய்வாங்க. நல்லெண்ணெய் கோல்டு இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லாமே யூஸ் பண்ணலாம். அனிமலோட சைஸை பொறுத்து தான் நம்மளுக்கு கொழுப்பு அதில் கிடைக்கும்ப்பா. சாப்பிட்டு ருசி பார்த்தவங்க அதை கேட்டு வாங்குவாங்க. இதில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சது ரெடி. இதில் வந்து எதுவுமே நமக்கு போட வேணாம். நம்ம வெறுமனையாக எதுவுமே ஊற்றல. வெறும் நம்ம கட் பண்ணி வச்ச கொழுப்பை மட்டும் தான் இதில் போட்டிருக்கோம். நான் வந்து கொஞ்சம் உப்பு போடுவேன். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஆயில் வந்து ஒரு மாதம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த காலத்துலேருந்து அவங்க யூஸ் பண்ண முறை தான். ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை இல்லாட்டி முருங்கைக்கீரை உருக்கி கொஞ்சம் இதில் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக கம்மான்னு இருக்கும்.